ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியர் சோசியரில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம செந்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பால் காய்ச்சிட்டு வெளியே போனவர் தான். ஆனால் வீட்டுக்கே வரல. ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்டெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட வந்து போன செந்தில் வீட்டுக்கே வரல. நம்ம மீனாக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் அவங்க அத்தைக்கு இவங்களுக்குலாம் கால் பண்ணி பேசுகிறாங்க நார்மலாக. ஆனால் செந்தில் வரலன்றதெல்லாம் எதுவுமே சொல்லலை. சாப்பாடு வாங்க போயிருக்காங்கன்றதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே வந்து உண்மையை வந்து எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செந்தில் வந்து ஒரு 12 மணிக்கு மேலே வந்து வாராங்க. வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறக்காங்க. பார்த்தீங்கன்னா பயங்கர போதையில் வந்து வராங்க. வந்தோடனே எதுக்கு எங்கே போனீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. மீனா, என்னை ஒத்தையில் விட்டுட்டு போனீங்களே, அவள் எங்கே என்ன செய்வா, எப்படி இருப்பா, பயப்படுவாளே, அப்போல்லாம் கொஞ்சம் கூட எண்ணமே அக்கறையே கிடையாதா அப்படின்னாங்க. உடனே வந்து அது செந்தில் சொல்கிறாங்க, காலையில் வீட்டில் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு பண்ணு சொல்லிட்டு ஒரு 2500 கேட்டேன், என்ன பேச்சு பேசுகிறேன் நீ, அப்படி இப்படி அப்புறம் எப்படி உன்கிட்ட பேசன்னு தோணும், அப்புறம் எப்படி நான் வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து செந்தில் வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா, ஆமாம் காசு அதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ குடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு காசு எங்கேருந்து வந்துச்சான் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா, எனக்கு தான் என் ஃப்ரெண்டு உயிர் தோழர்களாக இருக்காங்களா, ஸோ அவங்க தான் எனக்கு வந்து பணம் வந்து கொடுத்தாங்க. ஆமாம், அது இப்போ தான் தெரியுது, காலையில் வந்து ஒரு 4 பேர் கூட்டு வந்தீங்களே, அவங்க தான் உங்களை கூட்டு போய் இப்படி குடிக்க வச்சு உங்களை இது பண்ணிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மீனாவும் கேட்குறாங்க. ஆனால் எப்பயுமே குடிக்க மாட்டேங்க, எதுக்கு இப்படி இப்போல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம மீனாவுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுநாள் வந்து எப்பயுமே வந்து வேலைக்கு வந்து போயிடுறாங்க. அப்படி வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ராஜிக்கிட்ட வந்து எல்லா உண்மையை வந்து சொல்லலான்ட்டு வந்து சொல்ல போகிறாங்க. ஆனால் வந்து குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் தான் சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, இப்போ போய்ட்டு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம்.